7ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசி. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அதிகம் வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னா எப்படி கட்டணும்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின் கேட்டு அவைகளின்படி செய்கிறவள் எவளோ அவள் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வீட்டை கட்ட புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான், கர்த்தர் சொல்லிய வார்த்தையின்படி கட்டணும். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கட்டுனா உங்க வீடு கட்டப்படும். இப்ப ஏவாளியே எடுத்துக்கோங்களேன். இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆதாம் வழியாக கர்த்தருடைய உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பிசாசின் உபதேசம் கொடுக்கப்படுது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம். சர்பத்தின் உபதேசமும் கொடுக்கப்படுது. ரெண்டும் கொடுக்கப்படுது. இப்ப நடந்த காரியம் என்ன? இந்த வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் சபை, அதாவது ஸ்திரீ சபை அல்லது மனைவி அல்லது உங்கள் வீடு எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்தில் சபை இருக்கணும். சபை இப்ப எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, கொஞ்சம் நுணுக்கமா ஆண்டவர் சொன்னதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. 1:28. பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அப்பனா கீழ்ப்படுத்தினா என்ன சொல்ல வராரு? பூமி அப்ப என்னவா இருக்குது? கீழ்ப்படுத்துங்கிறாரு. அப்ப என்னவா இருக்கு? கீழ்ப்படியாம இருக்கு பூமி. பூமியை கீழ்ப்படுத்தி, அடுத்து சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஸ்திரீயும் இந்த ஆதாமுடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தம் ஆதாம் கிட்ட இருக்கு, ஆதாம் சத்தம் ஸ்திரீக்கு வருது. இதை கேட்டு இவ என்ன பண்ணணும்? பூமியில உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். இதுதான் மெத்தட். இந்த வார்த்தை ஏவாளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. 1:26 வாசிங்க. மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள். மனுஷன்னா எத்தனை? 1. அவர்கள்னா 2. 1க்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம். எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க வேர்டை. கர்த்தர் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. ஒருத்தன் தான் இருக்கிறான். ஏன்னா மல்கியா 2:15 சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆனா அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள இருக்கிற ஸ்திரீயையும் அவர் பார்க்கிறார். 2 பேருக்கும் தான் இந்த கட்டளை கொடுக்கப்படுது. பூமியை கீழ்ப்படுத்தி கர்த்தர் அவர்களை நோக்கி 1:28 பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ ஏவாளுக்கும் சேர்த்தது இது. ஏவாளும் சேர்த்து இந்த பூமியை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். ஆனா இப்ப சபை, ஸ்திரீ, ஏவாள் என்ன பண்றாங்க? உலகம் சொல்றதை கேட்கிறாங்க. இவங்க எதை கீழ்ப்படுத்தணுமோ அதை இவங்க கேட்க தொடங்கிட்டாங்க. உலகத்தை பார்த்து அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1, 2, 3, 4 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ள என்ன பண்ணார்களா? பெண் கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. அப்பனா இந்த தேவபுத்திரர் என்பது சபை, மனுஷகுமார்த்திகள் என்பது உலகம். இந்த உலகத்தை பார்த்து அழகா இருக்குதுன்னு சொல்லி அவர்களோடு கூட இவர்கள் போய் பெண் கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அதுக்கு பதிலா யார் சத்தத்தை கேட்குது? உலகத்தின் சத்தத்தை கேட்குது. இந்த உலகத்தின் சத்தம் அதிக சௌந்தரியமாக இருக்கும். இந்த உலகத்தின் சத்தம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இவர் சொல்றாரு செத்துருவேன்னு, அவன் சொல்றான் சாக மாட்டேங்கிறான். இவர் சொல்றாரு இதை சாவணும் நாள்லே புசிக்கும் நாள்லே சாகவே சாவாய். அவன் சொல்றான் தேவர்களை போல இருப்பாய். கேட்க எப்படி இருக்க? நல்லா இருக்கா இல்லையா? இயேசுநாதர் இப்ப அப்படியே எடுத்துக்கோங்க. இயேசுநாதர் சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இது எப்படி இருக்குது? அவன் சொல்றான் நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். கேட்க எது நல்லா இருக்கு? 2ல எது நல்லா இருக்கு? அவர் சொல்லும் போது சொல்றாரு அவன் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்தால் ஒழிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இவன் சொல்றான் உலகத்துல நீடித்த ஆயுசை நான் உனக்கு தருவேன், நீ சாகவே சாவதில்லைன்னு இப்ப சொல்றான். கேட்டா சொல்றான் உங்களுக்கு 1000 வருஷம் கொடுப்பாங்க, 200. அங்க பைபிள் சொல்லுது உன்னை நீ சாக கொடுக்காம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது.
யோசிச்சு பாருங்க, இயேசு சொல்லக்கூடியது எல்லாமே உலக பிரகாரமா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு, ஆனால் நித்திய ஆசீர்வாதமா இருக்குது. அதான் ஆதாம் சத்தம். ஆனா இங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா, பாம்பு சத்தம் எப்படி இருக்குன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அல்லது சகோதரர்களா இருக்கட்டும், உலகத்தின் சத்தம் கேட்க நல்லா இருக்கும். அந்த சத்தத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அது உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதை போல இருக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்துல நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. அவன் சொல்றான், உனக்கு கோடீஸ்வரனாரு, பணக்காரனாரு, நீ அப்படி படி, இந்த மாதிரி இரு, என்ன வேணா இருங்க. உலகத்தை 70% ஜெயித்தவர் தான் மகா அலெக்சாண்டர். 70%. இன்னைக்கு அவர் சந்ததி எங்கே? இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சந்ததி கிட்ட எத்தனை பார்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரியதான எத்தனையோ இசை மேதைகள், எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் செத்து போயிட்டான், எல்லாம் காணாம போச்சு. வாழ்ற வரைக்கும் அந்த ஒரு மாயையை உங்க மைண்ட்ல ஏத்துறான். அப்படியே ஏத்தி 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 நீங்க என்னமோ இன்னும் 100 வருஷம் இருக்கிற மாதிரி, நீங்க 100 கூட இருங்க, 110 கூட இருங்க, ஆனால் நிச்சயமாக நீங்கள் இங்கிருந்து போய் விடுவீர்கள், கன்ஃபார்மா போயிடுவீங்க. அந்த 100 வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். அந்த 100 வரைக்கும் பரலோகம் என்ன செய்து, உனக்கு என்ன தேவையோ நான் தரேன், ஆனா உன்னுடைய தேவை நானாக இருக்க வேண்டும், என் சத்தமா இருக்க வேண்டும், நான் சொல்றத கேட்கணும். நான் சொல்றதபடி நீ கேட்டினா இந்த 100 மட்டும் இல்ல, 100க்கு அப்புறம் இருக்கிற நித்தியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 100 வரைக்கும் உன்னை அப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன்றான் பிசாசு. உலகம் சொல்லுது, உன்னை அப்படி வச்சுறேன், உங்க இனத்திலேயே நீதான் பெரிய ஆளு, உன்னை தலைவர் ஆக்கிய தீர்வேன். ஆகுங்க. தலைவரா இருக்கிறதுனால 200 வரைக்கும் இருப்பீங்களா? தலைவரா இருக்கிறதுனால போகும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா கொடுப்பாங்களா மேல? அவ்வளவு ஒரு பதவி ஆசை, பணத்தாசை, படிப்பு, பெருமை. சபை என்பது என்ன? உன் பெருமையை காட்டுகிற இடம் அல்ல. இப்படி இந்த மென்டாலிட்டியோட சர்ச்சுக்கு வந்துவிட்டு, இது என்ன மென்டாலிட்டி? உலகத்தான் மென்டாலிட்டி. அந்த பெருமை இது என்ன? ஆவியோடும் உண்மையோடும் தன்னை வெறுமையாக்குகிற இடம். நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, இந்த பூமியில நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் படிச்சவன் சொல்றான் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். கலைகளில வல்லவனும் வாக்கிலும் சிறந்தவனும் சொல்றான், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் ஆனேன். உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் தருத்திரரை போல தொங்கினார்னு இருக்க. இங்க ஒண்ணுமில்லாத தருத்திரம்னா பணக்காரனா காட்டுது. அதான் கொடுமையே. அவ்வளோ பெரியதான பணக்கார ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் தரித்திரரை போல தொங்கினார். சபை என்பது என்ன? உலகத்தின் சத்தத்தை கேட்கிற இடம் அல்ல, சபை கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற இடம். நீ உலகத்தின் சத்தத்தை கேட்டால் ஒரு நாள் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுவாய். ஒரு நாள் பரலோகத்திலே உனக்கு இடம் இல்லாமல் போகும், ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்காமல் போகும், ஒரு நாள் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்காமல் போகும். ஒரே ஒரு பழம் எத்தனை ஆசீர்வாதத்தை எடுத்துருச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு, புத்தியை தெளிவிக்கிறதாக இருந்துச்சு. ஆனா அத்தோட கர்த்தருடைய சத்தம் போச்சு, கர்த்தர் கொடுத்த இடம் போச்சு, கர்த்தர் கொடுத்த ஜீவன் போச்சு, எல்லா ஆசீர்வாதமும் போச்சு. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சில பழங்களை நாம் விரும்புகிறோம். அது எதுவா இருக்கிறது? உலகத்தின் உபதேசமா இருக்கிறது. அவனோடு கூட தயவு செஞ்சு போட்டி போடாதீங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளையும் சொல்றேன், உலகத்தோடு கூட போட்டி போட்ட வச்சு, அன்னைக்கு இதை படிச்சாதான் பிள்ளைக்கு எதிர்காலம். இப்பவும் சொல்றேன், உங்க பிள்ளையின் எதிர்காலம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தின் கையில் இல்லை, நீங்கள் வச்சிருக்கிறதான நகையின் கையில் இல்லை, நீங்கள் கொடுக்கிற படிப்பின் கையிலும் இல்லை. உங்கள் பிள்ளையின் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் உங்க பிள்ளையோட ஃபியூச்சர். நல்லா படிச்சு வேலை கிடைக்காம சுத்துறவன் எத்தனையோ பேர் இருக்கான், சொத்து சேர்த்து வச்சு குடிச்சு அழிச்சவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவன் அழிந்து போனதாக சரித்திரமே கிடையாது. கர்த்தர் அவனை கண்மலையின் மேல் கட்டின வீட்டாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திடுவார். கவனிச்சு கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை. நீங்க அதை கொடுத்துட்டு போங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஐஸ்வர்யன் ஆக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஈசாக்கு என்ன தரித்திரமா மாறினா? வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யனானான். வசனம் அப்படியே சொல்லுது. இப்போ ஈசாக்குடைய பையன் யாக்கோப விரட்டி விட்டாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஓடி போயிடுறான்னு. கோலும் கையுமா போனேங்கிறான். அவன் என்ன தரித்திரமா ஆயிட்டான்? இரு பெரும் பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தேனுங்கிறான். இப்ப யாக்கோபுடைய பையன் யோசேப்பு, அண்ணன் தம்பிங்களே கோவப்பட்டு பொறாமையில அடிச்சு குடிச்சு வித்து விட்டாங்க அவனை.
அவன் பாருங்க அடிமையா போயிட்டான் ஒரு ஊருக்கு, அதனால நாசமா ஆயிட்டான், ஒரு நாட்டுக்கே பிரதமரா மாறிட்டான். இவங்க அத்தனை பேருக்கிட்டையும் அப்பம் கொடுத்த சொத்து இல்ல, ஆனா ஆண்டவர் இருந்தாரு. ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்தார். யார் என்ன கொடுத்தால் என்ன, கொடுக்கா விட்டால் என்ன, கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார். ஒண்ணும் இல்லாத நம்மை, புழுதியில் இருந்த நம்மை எடுத்து ராஜாக்கள் மத்தியில உட்கார வைக்கிறார். அப்ப நீங்க என்ன உங்க பிள்ளைகள் கொடுத்துட்டு போனோம் தெரியுமா? உலகத்தின் சத்தத்தை கேட்காத, இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், ஒரு நாள் இழந்து போவாய். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேளு, கர்த்தர் உன்னை தன்னோடு கூட வலது பாரசத்தில் உட்கார வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் சொல்லுது, ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், ஏவாள் ஆதாமுடைய சத்தத்தை கேட்கணும். அதற்கு பிறகு ஏவாள் சத்தத்தை இந்த உலகத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும். அதான் ப்ரொசீஜர். கர்த்தர் பேசுவாரு, ஆதாம் கேட்பான், ஆதாம் சொல்லுவான், ஏவாள் கேட்பாங்க, ஏவாள் பேசுவாங்க, உலகமே கீழ்ப்படியும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், கர்த்தர் ஆதாம் கிட்ட பேசினது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். 2:1 வாசிங்க. வெளிப்படுத்தல். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இப்போ யோவான் யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு எழுதுறாரு. ஏவாளுக்கு எழுதியாச்சு. 2:7 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபை கேட்கணும், அவ்வளவுதான். அப்படியே அந்த ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, இயேசு கேட்பாரு, இயேசு தூதனை அனுப்புவாரு, யோவான் கேட்பாரு, யோவான் சபைக்கு எழுதுவாரு, சபை அதை கேட்க வேண்டும். இங்க ஆண்டவர் ஆதாம்கிட்ட பேசுவாரு, ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுவாரு, ஏவாள் உலகத்துக்கு பேசுவாங்க, உலகம் கீழ்ப்படிய வேண்டும். வேலை முடிச்சு. ஒரே ஃபார்முலா தான். ஆனா இன்னைக்கு ஆப்போசிட்டா இருக்கு. உலகம் ஏவாள்கிட்ட பேசுது, சபைக்கிட்ட பேசுது, அது சபைக்குள்ள வருது. சபை இங்க வந்து நம்ம கிட்ட சொல்லுது, ஊழியக்காரங்கிட்ட, பாஸ்டர் நம்ம இப்படி செய்வோமா, பாஸ்டர் இப்படி பண்ணுவோமா, அவரு அப்படி பண்றாரு, அந்த இடத்துல இப்படி பண்றாங்க, உலகத்துல இப்படி செய்யறாங்க, அந்த மாதிரி நாம சம்பாதிப்போமா, இதை வைப்போமா, அதை வைப்போமா, உலகம் சொல்றதை கொண்டாருது. இங்க ஒரு இடத்துல என்ன ஆகுது, வேற வழி இல்லாம ஆதாம் பேச்சை கேட்கிறாரு, ஊழியக்காரங்க பேச்சை கேட்டுறாங்க சில சபைகள்ல. இப்ப கடைசியா என்ன ஆச்சு? ஆதாம் ஏவாள் மொத்த பேரும் பாம்போட வெளியே போயிட்டாங்க. இதுதான் முடிவாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்முலாவை மாத்தாதீங்க. ஆண்டவர் உங்க ஊழியக்காரர் வழியாக ஆவியானவர் சபைகளுக்கு பேசுவார். நீங்கள் அந்த சத்தத்தை கேளுங்கள். கேட்டு உலகத்தை கீழ்ப்படுத்துற வேலை நடக்கணுமே ஒழிய உலகத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுவதற்கான, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவதற்கான அடையாளம். அதுதான், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவானானால் அவனை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த ப்ரொசீஜர் உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சபை கர்த்தருக்குள் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்பதும் நிர்மூலமாவதும் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதை பொறுத்து இருக்கிறது. ஆமென்.